ஹாய் மக்களே, கங்குவா படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற அந்த சூழலில் வந்துட்டு அந்த ட்ரெய்லரை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா தமிழ் ஆதிக்குடியுடைய அங்கம் எப்படி இருந்துச்சு, எப்படி தோன்றுறாங்க, அதோடைய பண்பு எப்படி இருந்துச்சு, அவருடைய சிறப்பு எப்படி இருந்துச்சு. நம்ம கடந்த காலங்களில் வந்துட்டு நம்ம தமிழர்களுடைய பண்பாடானது ரொம்ப சீர்குலைஞ்சு போச்சு. இருக்கிறதுலேயே ரொம்ப உயர்ந்த பண்புடையவர்களாக இருந்தவர்கள் நம்ம இன்னைக்கு ரொம்ப கலாச்சார சீரழிவு ஏற்பட்டு பண்புகளும் மாண்புகளும் இல்லாமல் ஒரு நிலையில் இருக்கிறோம். இதை உணர்த்துகிறோமா ஆணித்தரமாக நம்மளை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பல விஷயங்களை கேதர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட சொல்ல முற்பட்டு அதை வந்துட்டு இன்னும் பண்ண முடியாமலே இருக்குது. நிச்சயம் ஒரு நாள் வந்துட்டு இந்த வீடியோ மூலியமாவோ இல்லை ஃப்யூச்சரில் ஒரு படத்தின் மூலியமாவோ எடுத்து வைப்பேன் உங்ககிட்ட. இந்த படம் அந்த வகையில் அமைஞ்சிருக்கனால தான் இந்த ரிவ்யூவை வந்து நான் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ரைட், இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்க்கலாம். கங்குவா அந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, கதை முழுக்க முழுக்க ஆதி பழங்குடியின தமிழ் இனத்துடைய ஒரு கருவை கொண்டு இந்த கதை வந்து இயங்க போகுது. முக்கியமாக சூர்யா அவர்கள் வந்துட்டு அந்த தமிழ் இனத்தின் அந்த கூட்டத்துடைய லீடராக பலம் வராது. இப்படிப்பட்ட கதாபாத்திரம் வந்து எப்படி இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியும். ரைட், இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் பார்த்த விதத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த படம் வந்து ஒரு தமிழ் இலக்கியத்தை சார்ந்து கதையானது எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற இந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா, உதாரணத்துக்கு இந்த சாங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சாங்ஸ் எல்லாமே தூய தமிழில் தமிழ் உயர்த்தி கூறக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இலக்கியத்தில் நம்ம 9ஆம் நூற்றாண்டில் புறப்பொருள் வெண்பா மாலையில் வந்துட்டு ஐயனார் இதனார் அப்படின்றவர் இந்த பாட்டில் எழுதியிருக்காரு. இந்த பாட்டோட லைன்ஸ் இவங்க இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை வாழ்ந்தோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என் தமிழ் அப்படின்ற அந்த லைன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி பல தமிழ் இலக்கியங்களை முன் வச்சு இந்த பாட்டு மூலியமாக காமிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த தமிழ் இனத்துடைய எந்த காலத்தில் அதாவது எந்த நிலத்தில் இந்த கதையானது நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லை நிறத்திற்கு உரிய காடு பகுதியில் வந்து இந்த கதையானது நகர்த்தப்படுது. எனக்கு முல்லை நிறம் தான் அப்படின்னு பார்த்தோன்னே இந்த சூர்யாவோட கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் வராரு. யார் அப்படின்னா பாரி ஞாபகம் வராரு. பாரியோடைய ஒரு கேரக்டரை தான் சூர்யாவாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா பாரி வந்துட்டு மிருகங்களை வைத்து போரில் கையாளுத வந்துட்டு பெரிய வித்தக்காரரு. பாரியை வந்து மூவேந்தர்களும் சேர்ந்து போருக்கு முற்படும் போது பாரி அவர்கள் வெறும் ஒரு எறும்பை வச்சு அந்த முப்படையும் சதறடிச்சாரு. அப்படிப்பட்ட பாரி வந்து சூர்யாவுடைய கேரக்டரில் எனக்கு தெரியாது. எப்படி அப்படின்னா கழுகை வந்து அவர் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், யானை மேல் ஏறி போர் செய்வதாக இருக்கட்டும், புலியிடம் சண்டை போடுவதாக இருக்கட்டும், புலியோட சண்டை போட போகிறார் சூர்யா. அந்த காட்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் அந்த பாம்பை வைத்து வில்லி எய்வது அந்த சிம்டம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றும் அந்த கனெக்ஷனை வந்து நான் பாரியாக பார்க்குறேன். பாரி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கும் பட்சத்தில் ஒரு வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக பாட்டில் சில லைனை வந்து அவங்க வந்து லெமோரியா கண்டத்தை அழிஞ்சதை பற்றி சொல்கிறாங்க. அதுல இருந்து தப்பிச்ச தமிழினா அப்படின்னு சொல்ல வராங்க. நிச்சயமா ஃபியூச்சரில் நான் ஒரு பிஎம் ஆறேன் அப்படின்னா நிச்சயமாக லெமோரியா கண்டத்தை மீட்டெடுக்கிற வழியில் நான் முற்படுவேன். என்னடா அவையும் கச்சத்தீவை மீட்டெடுக்கிறேன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க, நீ லெமோரியா கண்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னா எஸ், அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு காரணம் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. நிச்சயம் பல ஒரு தமிழ்நாட்டு விஞ்ஞானிகளை ஒன்று சேர்த்து இதை வெளியெடுக்கிறதுல நிச்சயம் மீட்டெடுக்கிறதுல முற்படுவோம். தமிழர்கள் வந்து சவணங்கள் பார்த்தாங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வரியில சொல்லியிருப்பாங்க. அதாவது கன்னி மூலையில் கவிழி சத்தம் அப்படின்ற இந்த லைன்ஸ் வந்துட்டு நம்ம
பல வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் பள்ளி வந்து எந்த இடத்துல சவனம் சொல்லுது அப்படின்றத அதை மேற்கொள்வாங்க. இன்னும் காக்கா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தமிழர்கள் வந்து பின்பற்றினாங்க அப்படின்றத இந்த பாட்டு மூலியமா சொல்லியிருக்காங்க. ரைட், ட்ரெய்லரானது பார்க்கும்போது இந்த படம் வந்துட்டு செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டு நான் 2026 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன் இது செகண்ட் பார்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதுதான் செகண்ட் பார்ட்டு. ஸ்டார்டிங்கில் ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டி வந்து ஒரு குழந்தைகிட்ட ஒரு கதை சொல்லுவோம். அந்த கதை தான் கங்குவா. அப்போ மெயின் பார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அது பார்ட் 2வா பின்னாடி வரப்போகுது. ரைட்டு, ஃபுல்லாக கதை எனக்கு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுது அப்படின்னாலும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண வேணாம். சரியாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி அதை சொல்லி சப்போஸ் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் படம் பார்க்கும்போது டிசப்பாயிண்டட் ஆயிரும். ரைட், நம்ம இதில் வர காட்சிகளை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி அதன் அடிப்படையில் சூர்யா அவர்கள் வந்து ஒரு டயலாக் பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, ன்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த நிலத்திற்குரிய தெய்வத்துடைய பெயர், இன்னும் சொல்ல போனால் தமிழ் இனத்தின் அந்த தமிழ் தாயின் பெயரை தான் சொல்கிறாங்க. இன்னும் அந்த படத்தில் இன்னும் உன்னிப்பாக கவனிச்சா அப்படின்னா படத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு எமோஷன் சீன் ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது நிச்சயமாக எல்லாரும் கண் கலங்க போகிறோம். என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் நிச்சயம் இருக்குது. தமிழர்கள் வந்துட்டு நீரோட்டத்தை வச்சு அவர் கடல்வெளி பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆமையை வந்து தமிழர்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு அத்தாட்சியாகவும் இந்த சீன்ஸில் வந்து பாட்டோட லைன்ஸில் வருது. இதுக்கப்புறமா தமிழர்கள் கடற்கடந்து போரிட்டார்கள் என்பதற்கான ஒரு சாட்சியும் இந்த படத்தில் எடுத்து வச்சுப்பட்டிருக்காங்க. ஓகே ரைட், சூர்யா வந்து தமிழ் இனத்தின் தமிழ் பக்கம் நிற்கிறாரு. அப்போ எதிரி வந்து எந்த நாட்டில் எந்த ஊரில் இருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும், தேட்டரில் போய் பார்த்துக்கலாம். நான் சில கோட் வேர்லாம் சொல்கிறேன், இதை வச்சு உங்களால் என்ன கணிக்க முடியும்னு பாருங்கள். கணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதிரி வந்து எந்த இனத்தில் எந்த ஒரு வகையை சேர்ந்தவராக இருப்பார் அப்படின்னா சூர்யா அவர்கள் வந்து கிளைமேக்ஸ், அதாவது ட்ரெயிலோடைய லாஸ்ட் இதில் வந்துட்டு முதலையை தூக்கிட்டு எந்திரிப்பார் ஒரு ஆற்றுல இருந்து. இது எதை குறிக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக எதிரி எந்த பக்கம் இருக்கிறவரு அப்படின்றதும் தெரிஞ்சிடும். படத்தோட விஎஃப்எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது, எலாஸ்டிக்காக இருக்குது. ஆர்ஆர் படத்தை விட பயங்கரமாக இருக்குது. பிஎஸ்பியோடைய பின்னாடி மியூசிக்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அது எஸ்பெஷலி இந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய சவுண்டு அப்பா பூப் பம்ஸ்ரா அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச சில மைனஸை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த அந்த ட்ரெய்லரில் ஒரு கேரக்டர் வந்துட்டு கங்குவா வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சீன் இருக்கும். அந்த சீனில் வந்துட்டு அவருடைய வாய் மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக இருக்கும். ஆனால் வாய்ஸ் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். கங்குவா இங்கே வரணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது சூர்யாவுடைய அந்த பொசிஷன், அவர் வந்துட்டு வால் எடுத்துகிட்டு ஒரு டைலாக் பேசுகிறாரு இல்லையா, அந்த டைலாக் சீனில் வந்துட்டு அதாவது கேமரா போர்ஷன் வந்து கரெக்டா இல்லையா, அதாவது ஜூம் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஆயிடுச்சா இல்ல சூர்யா வந்துட்டு ஓவரா எஃபெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ண மாதிரியான சீனா எனக்கு தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் உட்காராத மாதிரி தெரிஞ்சிச்சு. அதாவது ஆக்டிங்ன்றது ரொம்ப ஒரு இறுக்கமாக பண்ணுற மாதிரியான ஒரு சீனாக தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு இப்படி தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வில்லனோட ஃபேஸ் கட்டும் சூர்யாவோட ஃபேஸ் கட்டும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. இதுக்கு என்னமோ பின்னாடி எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு தெரியல. இப்போ இந்த வீடியோவே என்னுடைய 100% வீடியோ கிடையாது. இதுவே நான் நினச்ச மாதிரி வரல சில காரணங்களால். இதுக்கே இப்படின்னும் போது படங்கள்லாம் இது ஒரு மேட்டரே கிடையாது. எது எப்படி இருந்தாலும் நம்ம படத்துக்கு போகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, விஷுவல் ட்ரீட்டு பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஒரு புதுவித உலகத்துக்கு போக போகிறீங்க. அப்புறம் அந்த மியூசிக் சவுண்ட்ஸு ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கடுத்து நம்ம சூர்யாவோடைய எஃபெக்ட்டு
கதை எப்படி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நிச்சயமாக படத்துக்கு போகிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் நண்பா நண்பை, அவங்க திரையப்பாண்டி, இது நம்ம திரையப்பாண்டி 2001.